விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கடந்த முறை நான் 2 முறை வேட்பாளராக நின்று இது 3வது முறை. அந்த 3வது முறை சட்டப்பேரவை உறுப்பினருக்கு போட்டியிட்டாலும் நாடாளுமன்ற தேர்தலை 2014, 19, 24 இங்கே பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கின்றேன். அப்படி என்றால் அது ஒரு 3, இது 3, 6 உள்ளாட்சி தேர்தலிலும் இங்கே பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறேன். 7 தேர்தல்களில் துறைமுகத்தில் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு இங்கே பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் இல்லாத மிக பெரும் எழுச்சி இன்றைக்கு இந்த தொகுதியிலே காணப்படுகிறது. காரணம், திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பகுதியில் வியாபார பெருமக்கள் அதிகம். வியாபார பெருமக்களுக்கு போதிய பாதுகாப்பு. இந்த தொகுதியில் கட்ட பஞ்சாயத்து என்பது முழுவதுமாக இல்லை. அதை செய்ய முடியவில்லை என்ற ஆதனத்தில்தான் பலர் பல வகையில் பேசிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் 2011 21 வரையில் 10 ஆண்டுகளில் எந்த ஒரு குறிப்பிட்டு சொல்லுகின்ற திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நான் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூட சட்டமன்ற மேம்பாட்டு உறுப்பினர் நிதியை போராடித்தான் முழுமையாக இந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தந்தேன். 10 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர் நிதியை முழுமையாக பயன்படுத்தியிருக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினர் நிதியை முழுமையாக பயன்படுத்தினாலே சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களோடு தொடர்பிலே இருக்கிறார் என்ற அர்த்தம், தேவைகளை கேட்டறிகிறார் என்ற அர்த்தம். அந்த வகையில் அந்த மேம்பாட்டு பணிகளையும் சிறப்புற நடத்தி காட்டியிருக்கின்றேன். நான் ஆற்றிய பணிகளை விட தற்போது எதிர்கொண்டிருக்கின்ற பணிகளை சொல்ல வேண்டும் என்றால், பாரதி உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் முழுக்க முழுக்க பெண் பிள்ளைகள் வறுமை கோட்டிற்கு கீழே சென்னை மாத்திரமல்ல, சென்னையை சுற்றி இருக்கின்ற கும்மிடிப்பூண்டி போன்ற பகுதிகளிலிருந்தும் அந்த பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். அந்த பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம், கலைஞர் நூற்றாண்டு கட்டிடம் என்று 40 கோடி ரூபாய் அரசிடம் சிறப்பு நிதியாக பெற்று பள்ளிக்கூட கட்டிடங்கள், ஆய்வகங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்றாலோ, மொத்தமாக கூடிய ஏதாவது கான்வர்சேஷன் நடத்த வேண்டும் என்றாலோ இடமில்லை. அதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சுமார் 25 கோடியை ஒதுக்கீடு செய்து அந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. துறைமுகத்திலே ஏற்கனவே 3 படைப்பகங்களை திறந்திருக்கின்றோம். சண்முகராயன் தெரு 1, அதேபோல் நம்முடைய சென்ட்ரல் எதிரில் 1, அதேபோல் அம்மன் கோயில் தெருவில் 1. அம்மன் கோயில் தெரு படைப்பகத்தை தயவுசெய்து ஊடக நண்பர்கள் சென்று பார்க்க வேண்டும். வெளிநாட்டிற்கு நிகராக ஒரு சிறப்பான படைப்பகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் படைப்பகம் தேவை என்பதற்காக பிரகாசம் சாலையிலே ஒரு 30 கோடி ரூபாய் செலவில் படைப்பகம், நூலகம், சிறுவர்கள் படிக்கின்ற கூடம், அதேபோல் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒரு அரங்கம் என்று மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த கட்டுமான பணியும் நடந்து கொண்டிருக்கின்றது. வால்டாக் சாலையிலே இருக்கின்ற சென்னை பெருநகர மாநகராட்சியின் பள்ளிக்கூட கட்டிடத்தை புதிதாக இடித்து கட்டியிருக்கின்றோம். அதிலும் ஒரு படைப்பகத்தை கட்டி கொண்டிருக்கின்றோம். இது எதற்காக வென்றால், துறைமுக பகுதியை பொறுத்தளவில் தனியார் பள்ளிகளில் அதிகப்படியான கட்டணம் செலுத்தி படிக்க முடியாமல் பல்வேறு பிள்ளைகள் படிப்பினை தொடர்வதில்லை. அதோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு போதிய வசதி வீட்டில் இல்லாததால் அவருடைய கவனச்சிதைவு ஏற்படுகின்றது. இவையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படைப்பகங்களை உருவாக்கி வருகின்றோம். இப்படி எண்ணற்ற சாதனைகள் ஒரு புறம் என்றாலும், அடுத்த கட்டமாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் நான் உங்களிடம் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றேன். பிராட்வே பேருந்து நிலையம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பேருந்து நிலையம். கடந்த தேர்தலின் போது நான் வாக்குறுதி அளித்தேன், போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்றால் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வேண்டும் என்று. அந்த திட்டத்தின்படி மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங்கோடு கூடிய ஒரு பிராட்வே பேருந்து நிலையம் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் சுமார் அந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடிவுற்று பயன்பாட்டிற்கு வந்தால் 3000 குடும்பங்கள் வாழ்வாதாரம் நிச்சயம் அந்த பேருந்து நிலையத்தால் கிடைக்கும். 877 கோடி ரூபாய் செலவில் பிப்ரவரி மாதம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே நேரடியாக வந்து அந்த பணியை தொடங்கி வைத்தார். சிஎம்ஆர்ஆல் சார்பில் அந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. என்னை பொறுத்தளவில்
18 மாதங்களில் அந்த பணி முடிவுக்கு வரும், மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். அதேபோல் நம்முடைய சுற்றுலா பொருட்காட்சி ஆண்டுதோறும் நடக்கின்றது. அந்த ஆண்டுதோறும் நடக்கின்ற அந்த சுற்றுலா பொருட்காட்சியில் ஏதோ அந்த 2 மாதங்கள் தான் பொருட்காட்சி நடைபெறும். வியாபாரிகள் தங்களுடைய விற்பனைக்கு அந்த 2 மாதம் தான் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அதிலேயும் ஒரு நிரந்தர கட்டுமானத்தை ஏற்படுத்தி கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்டுமான பணி முடிவடைந்தால் வருடம் முழுவதும் அவர்கள் வியாபாரிகள் பல ஒரு உதாரணத்திற்கு ஒரு எக்ஸிபிஷன் அது போன்று தொடர்ந்து நடத்தலாம். குறைந்த கட்டணத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த பணி நிறைவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் குறைந்தபட்சம் 1000 பேர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். இப்படி வாழ்வாதாரங்களை பெருக்குவதும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதும் சாலை ஓரமாக வசிக்கின்ற மக்களுடைய வாழ்விடத்தை நிரந்தரம் செய்வதும் என்ற கொள்கை முடிவோடு துறைமுகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக 1470 குடியிருப்புகள் கட்டப்பட்டு ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 140 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. சாலையோரம் மற்றும் கால்வாய் ஓரம் நடைபாதையிலே வசிப்பவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு திட்டத்தை தீட்டி 4000 குடியிருப்புகள் தேவைப்படுகிறது. தொடர்ந்து பகுதியாக அந்த 4000 குடியிருப்புகளை அதுவும் துறைமுக பகுதியிலேயே கட்டி இந்த பகுதி வாழ் மக்கள் இங்கே வசிப்பதற்குண்டான சூழலை உருவாக்கி தருவேன். இந்த தேர்தல் பயணத்தில் இதைத்தான் நாம் மையமாக வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். கேளுங்க. பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 1000 பேரை நான் பார்க்கிறேன் என்றால் ஒருவர் இருவர் தவிர அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் வரவேற்பு தவறுகிறது தவிர 998 பேரும் கையை விரித்து சூரியனை காட்டித்தான் வரவேற்கின்றார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். இந்த பகுதியிலே நான் சந்திக்கின்ற 7வது தேர்தல் இது. 3 நாடாளுமன்ற தேர்தல், 3வது சட்டமன்ற தேர்தல், ஒரு மாநகராட்சி. இந்த 7இல் இந்த தேர்தலை போல் ஒரு பெரிய மாற்றத்தை சௌராஷ்டிரா மக்கள் மற்றும் ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்களிடம் இந்த தேர்தலில் தான் நான் உணர்கிறேன். ஆகவே இந்த முறை தேர்தலின் வெற்றி என்பது துறைமுகத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, உடன் பயணிக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.